அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்காரர் இறந்த உடனே அது மாடும் செத்துட்டு 3 மாடு இறந்துட்டு. இந்த குட்டீஸ் மட்டும் நான் பொண்ணுக்கு பொண்ணாக வளர்க்குறேன். இது குட்டி போடாதான் எங்களுக்கு வாழ்க்கை காசு கொடுக்கும் வரும். நெல்லி வளர்ந்துருக்கு, இன்னும் அறுவடை பண்ணலை, இன்னும் பச்சாவே இருக்குது, அறுவடை பண்ணணும். என் பொண்ணெல்லாம் அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்கிறேன், விவசாயிக்கு வைக்கணும். அதுக்காக நான் கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கெலாம் போய் எங்கள் கொல்லியில் நெல்லிலாம் வளர்த்து நாங்கள் அறுவடை பண்ணி அதுக்கு படிக்க வைக்கிறோம். என் பையனும் படிக்கிறான், யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். என் பையன் அவன் டைரக்டர் படிக்கிறான். அதுக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு தான் போகிறோம். இந்த விவசாயிக்கு இடக்கூடாதுன்னு என் பொண்ணு அக்ரிகல்ச்சருக்காக நாங்கள் படிக்க வைக்கிறோம். விவசாயம்லாம் அழியக்கூடாது, அதுக்காக என் பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். அதுவும் என்கிட்ட சொல்லி இந்த தோட்டத்தெலாம் பயிர் வைக்க எனக்கு ஏற்பாடு சொல்லிடு. அதேமாரியே நானும் தோட்டப்பயிர் வைக்க போகிறேன். அதேமாரியே அது படித்து அதுவும் முடிக்க அதுவும் தோட்டப்பயிர் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இதுதான் எங்கள் மீன் குட்டை. இப்போ மீனெல்லாம் இதில் பிடிச்சாச்சு. இந்த குட்டியில் இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. பெரிய மீன், சின்ன மீன் வளருது அந்தாண்ட குட்டியில். இப்போ வயல் பார்த்தாச்சு. இப்போ மீன் குட்டை பண்ணுங்க. இந்த மீனை உங்களுக்கு அணைச்சி விட்றோம். என் பொண்ணு அக்ரிகல்ச்சர் படிக்குது. இது படிச்சுக்கினே டியூஷன் எடுக்குது. கஷ்டப்பட்டு டியூஷனும் எடுத்துக்கின்னு அது கொண்டு படிச்சுட்டு வருது. இது எங்களுக்கு டியூஷன் எடுத்துன்னு இருக்குது. பாய், நான் போயிட்டு வரேன். நீ மேய்ஞ்சிட்டே இரு குட்டீஸ். பாய்.